மக்களே ரொம்ப நாள் கழிச்சுது. ஸோ தீமை வரலாம், ஆனா கடைசியில ஜெயிக்க முடியாதுங்க. நெவர் வின்ஸ் அப்படின்றது தான். கடைசியில தர்மமே வெல்லும், நியாயமே நிற்கும் அப்படின்றத இன்னைக்கு எபிசோடு மூலியமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நபருக்கு. அந்த ஒரு நபர் யாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். எனக்கு இதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒரு நபருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது, 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே போங்கன்ற மாதிரி வெளியே அமுச்சு விட்டுருக்கணும். அது மிஸ் ஆயிருச்சு. ஓகே, இதுல மக்கள் செல்வன் ஆகிய விஜய் சேதுபதி அவர்கள் இன்றுதான் மக்களுடைய ரெஸ்பான்ஸுக்கும் மக்களுக்கு ஒரு தீர்ப்பை கரெக்டான முறையில கொடுத்திருக்காருன்றதுல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா சேனல் என்ன வேணாலும் டிசைட் பண்ணி காப்பாத்தலாம் ட்ரை பண்ணி இந்த டாக்ஸிசிட்டி ப்ரொமோட் பண்ணக்கூடாது, டாக்ஸிசிட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரொமோட் பண்ணா பாதிப்பு வெளியே இருக்கிறவங்களுக்கு தான். அதுக்கு ஒரு ஹோஸ்ட் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரு பாருங்க, வேற மாதிரி ஒரு முடிவு. அது என்ன ஏதுன்றது தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணும்? இந்த வீட்டில் நேற்று பிசிக்கல் வைலன்ஸ் நடந்திருக்கு. பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள உட்கார்றதே தகுதி கிடையாது. வைலன்ஸ் பண்ண அப்பயே அந்த நபர்களை 2 பேருமே வெளியே அமைச்சிருக்கணும். எப்படி 2 பேருமே கேமை நிறுத்திட்டு வெளியே போங்கடா அப்படின்னு வெளியே அமைச்சிருக்கணும். கேம்னா ஒரு நியாயம் வேண்டாமா? இதுல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம் பிசிக்கல் கேம். இது பிசிக்கல் கேமே இல்ல. பிக் பாஸ் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இண்டூரன்ஸ் கேம்னு சொல்லிட்டார் ஸ்டார்டிங்ல. அது என்ன பிசிக்கல் கேம்? இதுல இண்டூரன்ஸ் போது நீங்க உங்களோட கேப்பபிலிட்டியை காட்டணும். அடுத்து உன்னை தள்ளி விட்டு கேப்பபிலிட்டியை காட்டுறது முக்கியம் கிடையாது. அதை தான் இன்னைக்கு விஜிஎஸ் வந்து கேட்டிருக்கார். ஆல்ரெடி ஒட்டுமொத்த காலையே விக்ரம் ஒன்று சொல்லிட்டு இருந்தான், இவங்க 2 பேர் இருந்தா நாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்றத ஓப்பனா உடச்சிருந்தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஹவுஸ் மேட்ச் கிட்ட கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. சார் இவங்க 2 பேர் இருந்தா எங்களுக்கு இது இல்லை சார்ன்ற மாதிரி முடிவுக்கு போயிருச்சு போல. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே அகெயின்ஸ்டா மாறியாச்சு. அதுல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் யாருன்னா, தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலே இது வரைக்கும் ஃபீமேலுக்கு ரெட் கார்டு கொடுத்தது இல்லைல்ல, அந்த நேம் வரலாற்று சாதனையை படைத்த நபர் விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. மக்களே, as long as I expected, இவங்களோட எவிக்ஷனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன் பல நாளா. அது இன்னைக்கு நடந்ததுல நான் சந்தோஷப்படுறேன். அது உங்களுக்கே தெரியும், ஐ வில் நெவர் சப்போர்ட் பார்வதி அப்படின்றது தெரியும். அதனால இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். அடுத்தவன் எவிக்ட் ஆகும்போது சிரிச்சிங்களம்மா, பர்ருமா சிரிச்சிங்கல்ல, என்ன சிரிச்சிங்க அன்னைக்கு? இவங்க எவிக்ட் ஆகும்போது அப்படியே சிரி எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது சிரிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனி எவிக்ட் ஆகும்போது சிரிச்சுட்டு அழுகிறது. ஆதரி எவிக்ட் ஆகும்போது சிரிச்சுட்டு இது பண்றது. என்ன அது இது? இன்னைக்கு இந்த எவிக்ஷனுக்காக தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே அந்த பத்தி எரியுது. அதுல ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு. ஆனா எனக்கு எற வருத்தம்னா, சேனல் வந்து சேவ் பண்ண பார்த்திருக்காங்க. யாரையும் இந்த 2 பேரையும் எப்படி ஒரு பக்கம் கமருதினியும் பார்வதி அப்படியே காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க போல. பொத்தி பாதுகாத்து வச்சு எடுத்துட்டு போய் உட்கார வைக்கலாம் ஃபினாலேன்ட்டு. இவனுங்க பண்ற கேவலத்துக்கும் இதுக்கும் முட்டு வேற சேனல். விஜேஎஸ் அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. விஜேஎஸ் ஓப்பனா சொல்லிருக்காரு, என்னால பண்ண முடியாது, ஐ வில் ஸ்டாண்ட்ன்ற மாதிரி நின்ட்டாரு. மெஜாரிட்டி இது வைரலுங்க. இந்த நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால இருந்து எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினெட்லி வி நீட் ரெட் கார்டுன்றது எல்லா மக்களுமே சொல்றாங்க. எப்படி சோசியல் மீடியால இருக்கிறதா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அது நியூஸ் லெவலுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல விஜேஎஸ் வந்து சேனல் சொல்றது, ஆமா சாமி நான் கேட்கறேன் அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுங்க, அது அவருக்கு தான் ஹெவி டேமேஜ். இந்த ரெட் கார்டெல்லாம் எப்பயோ மக்கள் கொடுத்து அனுப்பணும்னு வேண்டிட்டு இருந்தது. அது கரெக்டா நடந்திருக்கு. நான் கண்டிப்பா வந்து இது எப்பயோ நடந்திருக்க வேண்டியது. பட் டிலே ஆச்சு. பட் டிலே ஆனாலும் கரெக்டா எங்க நடக்கணுமோ அது நடந்திருக்கு இல்லையா? அந்த விதத்துல நான் மன நிறைவோட சந்தோஷமா இருக்குங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உண்மையை சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எத்தனை நாள் இந்த டாக்ஸிசிட்டி, இந்த டார்ச்சரும் மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. மக்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க உங்களால. நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும்ல. அதுக்குன்னு இவங்க பண்ற அக்கறமோ மனிப்புலேட் பண்ணி அப்படியே டீவியேட் பண்ணி எல்லாரையும் அப்படியே திருப்பி விட்டுறது, எல்லாத்தையும் தான் பண்ண தப்ப மறைச்சிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு போற ஒரு கேரக்டர் தான். த்ரோயிங் அண்டர் த பஸ் தான் அப்படின்ட்டு நேற்று எவ்வளவு ஆக்ரோஷமா அப்படி தள்ளிட்டு, இல்ல பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நடிப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. நடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம். இதே பார்வதி தானங்க கண்ணில் அடிப்பட்டது, மனிதாபிமானம் முக்கியம் பேசினாங்கல்லங்க. அப்ப எங்க போச்சு இந்த வாயே? மனிதாபிமானம் முக்கியம் பேசினாங்கல்ல, அப்ப சபரி பண்ணும்போது மனிதாபிமானம் இதை தானே நேத்து நீ பண்ணிருக்கணும். அப்ப என்ன பண்ண? அப்ப எங்க போச்சு உங்க மனிதாபிமானம்? உங்களுக்கு வந்தா மனிதாபிமானம், அடுத்தவனுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி என்ன? ஸோ அந்த கேட்டகரியில ரெட் கார்டு இன்னைக்கு லோடிங். எல்லாரும் திருப்தியா யாரெல்லாம் பார்க்கணுமோ திருப்தியா ரெட் கார்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரசிச்சு கொள்ளுங்கள். ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு பார்வதி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு எவிக்ட் ஆகிறார். இது ஒரு பக்கம் நியாயம் என்றால், இன்னொரு நபர் வீட்டுக்குள்ள எவ்வளவு கேடுகெடுதனமா பேசினார் இந்த கமருதீன். வந்த வாரத்துல இருந்து எதுக்கு இவருக்கு ரெட் கார்டு கொடுக்காம வச்சிருக்கீங்க? அவருங்க கூட சேர்ந்து தள்ளி விட்டாரு.
எது அவரே தானே நீ கன்ஃபஸ் பண்ற லைவ்ல, பார்வதி சொன்னா நானும் தள்ளனேன்னு தர சொல்றாரு. அப்ப 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுங்க. ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு இன்னொருத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தா அது இன்ஜஸ்டிஸ் ஃபார் பார்வதி. ஒரு பக்கம் பார்வதிக்கு ரெட் கார்டு டிசர்வ் தான். ஆனா கமர்தனுக்கு ரெட் கார்டு கொடுக்காம பார்வதிக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தா அது என்னால ஏத்துக்க முடியாது. கொடுத்தா 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுங்க. அப்ப என்ன, பார்வதிக்கு மேல நிறைய தப்பு புகழ் பண்ணவர் இவரு. 2 பேரும் பிசிக்கல் அசால்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. பேச்சுல இவ்வளவு வார்த்தைகள் இவர் பேசியிருக்காரு. அப்ப அதெல்லாம் என்னது? அது என்னது? அப்ப ஒரு படி பார்வதியோட மேல கமருதன் இருக்காப்புலையே பேசுறது தள்ளுனதுல இருந்து. அப்ப 2 பேருக்குமே ரெட் கார்டு தானே கொடுத்துருக்கணும். அது என்ன, ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்காம இருக்கிறது? ஸோ இது டோட்டலி நாட் அக்செப்டபிள். இப்போதைக்கு ஒருத்தர் ரெட் கார்டு அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கிறது. ஸோ இதை பார்த்து நீங்க ரசிச்சு கொள்ளுங்கள், என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.